இந்த படத்தை ஹாரராக மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஹாரர் த்ரில்லராக தாங்க எடுத்திருக்காரு லீ குரோனின். இவர் ஃபேவரேட்டான பாடி ஹாரர் த்ரில்லரையும் இதில் ஆட் பண்ணது படத்தோட கூடுதல் பலம். ஓப்பனிங் 10 மினிட்ஸ்லேயே உங்களை சீட் ஏஜில் உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ வர ஹாரர் சீன்ஸும் சரி, கேட்டிக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற இன்வெஸ்டிகேட்டிவ் சீனும் சரி செம கிரிப்பிங்காகவே. ஹாலிவுட் படத்தில் நம்ம டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல. அந்த வரிசையில் இந்த படத்துலையும் தரமான சம்பவத்தை இறக்கி விட்டுருக்காங்க. ஹாரர் சீன்ஸை விட பாடி ஹாரர் சீன்ஸ் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட தான் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து சீன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் அதை ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. கேட்டியோட டேட் எதிர்பாராத விஷயங்களை கிளைமேக்ஸில் பண்ணும்போது டெக்னிக்கல் கிரவுண்ட்லேருந்து எமோஷனல் கனெக்டும் நமக்குள்ளே ஏற்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். கைரோவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் மெக்சிகோவில் கேட்டியோட டேடும் 2 பேர் பண்ணுற இன்வெஸ்டிகேஷனும் இன்டர்லிங்க் பண்ணி சுவாரஸ்யமாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டியோட பாஸ்ட்டை இவங்க பில்டப் கொடுத்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தவே இல்லை. அப்புறம் ஒரு யூஷுவல் ஹாரர் த்ரில்லர்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஹை மூமெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் சீன் ஃப்ளாட்டாக போகும். இந்த படத்துலேயே அந்த மாதிரி சில லேக்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது.